அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் ஊழியங்கள் நடத்தும் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் தொடர் வரிசை வேத பாடங்களுக்கு உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கின்றேன். இந்த நாளின் வேத பாடத்தை படிக்கும் முன்பாக உங்களுக்குரிய இலவச பிரதியை அறிமுகப்படுத்த நான் விரும்புகின்றேன். தேவன் வரைந்த திட்டம் என்ற ஒரு அழகான பாடம். இந்த பாடத்தை நீங்கள் படிக்க வேண்டுமென்றால் எங்களோடு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளும்படி நான் அழைக்கின்றேன். அல்லது ஆன்லைனில் நீங்கள் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய அமேசிங் ஃபேக்ட்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே சென்று பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படி, டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும்படி உங்கள் அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாளின் வேத பாடத்தின் ஆராய்ச்சி தலைப்பும் அதேதான், தேவன் வரைந்த திட்டம். நாம் அதற்காக ஜெபித்து ஆரம்பிப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, இப்பொழுதும் உம்முடைய கரங்களால் நீர் வரைந்து கொடுத்த திட்டத்தை நாங்கள் என்னவென்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆவியானவரே, எங்களை வேண்டிய எல்லா சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தும்படியாய் ஒப்படைக்கிறோம். அடியனை நீர் ஆட்கொள்ளும். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தையும் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் மனிதர்களை படைத்து அவர்கள் என்றென்றும் அவரோடு கூட இருக்க வேண்டும், தேவனோடு தொடர்பில் அவருடைய பரிசுத்தத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் மனிதனோ பாவத்தில் விழுந்தான். உலகம் முழுவதும் பாவத்திற்குள் விழுந்தது. தேவனை விட்டு பிரிந்து போன உலகத்தார் எல்லாருக்கும் தேவன் தம்முடைய சத்தியத்தை அறிவிப்பதற்காக ஒரு விசேஷமான ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொண்டார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அந்த 400 ஆண்டுகள் கழித்து அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த சமயத்தில் தேவன் அவர்களுக்காக ஏராளமான அற்புதங்களை செய்தார். இஸ்ரவேல் மக்களுக்காக தேவன் செய்த அற்புதங்களை நாம் படித்தால் அடுக்கடுக்கான அற்புதங்கள். 10 வாதைகளை அனுப்பினார். எகிப்தியருக்கு 10 வாதைகள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ 10 அற்புதங்கள். அது மட்டுமல்ல, அவர்களை அங்கிருந்து வெளியேற்றினார் எகிப்திலிருந்து. பிற்பாடு செங்கடலை 2ஆக பிளந்தார். அவர்களுக்கு ஆகாரம் வேண்டும் என்பதற்காக வானத்திலிருந்து தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை தேவன் அனுப்பினார். 40 ஆண்டுகள் மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். அது மட்டுமா, தேவன் அவர்களுக்கு எதிராக எழும்பின அமலேக்கியரை முறியடிப்பதற்காக தேவன் அற்புதமான விதத்தில் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். மோசே மலையின் மேல் ஜெபிக்கிறார், யோசுவா கீழே யுத்தம் புரிகிறார், மகத்தான வெற்றி. அது மட்டுமா, அவர்கள் தண்ணீர் வேண்டும் என்று கதறின பொழுது தேவன் கண்மலையை பிளந்து தண்ணீர் புறப்பட்டு வரும்படி செய்தார். இப்படி எத்தனையோ அற்புதங்களை இஸ்ரவேல் மக்களுக்காக தேவன் செய்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் அற்புதங்களை பெறுவது மட்டும் போதாது, அவர்கள் சத்தியங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். இரட்சிப்பை எப்படி சுதந்தரிப்பது என்பதை அவர்கள் கற்று அதை பிறருக்கும் விளக்க வேண்டும் என்பதற்காக வேறொரு திட்டத்தையும் அவர்களுக்கு ஆண்டவர் வரைந்து கொடுத்தார். அந்த திட்டத்தை தான் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் ஆகிய 2 அதிகாரங்களிலே நாம் வாசிக்க முடியும். மோசே தேவனோடு சஞ்சரிப்பதற்காக 40 நாட்கள் என்று 2 தடவை, ஆக மொத்தம் 80 நாட்கள் சீனாய் மலையிலே தேவனோடு அவர் இருந்தார். அப்படி இருந்த காலகட்டத்தில் ஆண்டவர் மோசேக்கு 10 பிரமாணங்களை கொடுக்கிறார். அவரே எழுதி கொடுத்தார். தம்முடைய சொந்த விரலினால் தேவன் 10 பிரமாணங்களை எழுதி கொடுத்தார் என்று யாத்திராகமம் 31:18 வாசிக்கிறோம். 10 பிரமாணங்களை மட்டுமல்ல, தேவன் பரிசுத்த ஆசரிப்பு கூடாரம் என்ற திட்டத்தையும் மோசேயினிடத்தில் கொடுத்து ஒரு அழகான பிளான் அவரிடத்தில் கொடுத்தார். என்ன பிளான் தெரியுமா? நாம் அதைத்தான் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளப் போகின்றோம். தேவன் மோசேயிடம் எதை கட்டச் சொன்னார்? அது எதற்காக? வாசிக்கலாமா? அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண
எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. யாத்திராகமம் 25:8. இங்கே நீங்கள் பார்க்கிறீர்களே, இதுதான் அழகான ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஓவரால் வியூ, அதனுடைய முழு கண்ணோட்டத்தை நாம் பார்க்கிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உள் கட்டமைப்பையும் நாம் ஓரளவுக்கு பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்த சொன்னார். அந்த அமைப்பில் 3 முக்கியமான பகுதிகள். முதலாவது நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, இங்கு இருந்துதான் வாசல், அதற்கப்புறம் ஒரு பலிபீடம், அதை தாண்டி ஒரு தண்ணீர் தொட்டி. இந்த பகுதி பிராகாரம், கோர்ட்யார்ட் என்று சொல்லப்படும். அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கிறீர்கள் உள்ளே 2 அறைகள் கொண்ட ஓர் அமைப்பு. அதில் இந்த முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம், ஹோலி பிளேஸ் என்று அழைக்கப்படும். அதனுடைய உள் பகுதி அது மகா பரிசுத்த ஸ்தலம், மோஸ்ட் ஹோலி பிளேஸ் என்று அழைக்கப்படும். இந்த அமைப்பினுடைய ஒட்டுமொத்த அளவு எவ்வளவு என்றால் 15 அடிக்கு 45 அடி. பரிசுத்த ஸ்தலம் இதனுடைய அமைப்பு எவ்வளவு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 15க்கு 30 என்ற அடி கணக்கு. இந்த மகா பரிசுத்தலம் 15க்கு 15 என்ற அடி கணக்கு. இந்த கணக்கை நாம் வேதாகமத்தில் தெளிவாக பார்க்க முடியும். ஒரு முழம் 18 இன்ச் என்ற அளவில் அந்த கணக்கு இருக்கிறதாக நாம் வேதாகம கணக்கில் பார்க்க முடியும். ஆகவே ஆண்டவர் அழகான ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள். அவர்கள் நடுவில், இஸ்ரவேல் மக்களுக்கு நடுவில் இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆலயம் என்ற அவருடைய ஒழுங்கு அமைப்பு, பரிசுத்த ஆலயம் நம்ம எல்லாருக்கும் நடு மையமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று தேவன் வடிவமைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டுடைய ஆலயம் செல்லுவதை, அவரை தொழுது கொள்ளுவதை நம்முடைய வாழ்வின் மையமாக, நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நடுமையமான முதன்மையான இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை ஒரு சிந்தனையாக உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆகவே தேவன் கொடுத்த திட்டம், எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆசரிப்பு கூடாரம் மற்றும் அதன் ஆராதனைகளிலிருந்து அவருடைய மக்கள் என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவன் அழகான ஒரு பாடத்திட்டமாக கொடுத்திருந்தார். பாருங்கள், இந்த உலகத்தை படைத்த பொழுது தேவன் ஆதாம் ஏவாளோடு பேசினார். இயற்கையின் மூலமாக பேசினார். இயற்கை என்ற ஒரு பாட புத்தகத்தை தேவன் கொடுத்திருந்தார். பிற்பாடு 10 கட்டளைகளை அழகான ஒரு பாடத்திட்டமாக தேவன் கொடுக்கிறார். அது மட்டுமா, அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ற அழகான பாடத்திட்டத்தை கொடுக்கிறார். காலப்போக்கிலே வேதாகமம் என்ற ஒரு அருமையான பாடத்திட்டத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவே ஒரு உயிர் உள்ள பாடமாக இந்த உலகத்தில் அவர் இறங்கி வந்தார். இப்படி ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஏராளமான பாடத்திட்டங்களை, பாட புத்தகங்களை கொடுத்திருக்கிறார். அதில் நாம் நம்முடைய இரட்சிப்பை குறித்து கற்றுக்கொள்வதற்காக பரலோகம் கொடுத்திருக்கிற அழகான பாடத்திட்டம்தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். சங்கீதம் 77:13 மிகவும் முக்கியமான அழகான வசனம். வாசிக்கலாமா? சங்கீதம் 77:13 சொல்லுகிறது, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. தேவன் நம்முடைய இரட்சிப்பின் வழியை எங்கிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால், அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் அந்த இரட்சிப்பின் வழியை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் என்பதை மிக அழகாக அந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாக இரட்சிப்பின் திட்டம் நமக்கு மிக அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவன் நமக்கு வரைந்து கொடுத்திருக்கிற திட்டம். ஆசரிப்பு கூடாரத்திற்கான மாதிரி வரைபடத்தை மோசே எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? வாசிக்கலாமா?
யாத்திராகமம் 25:40 வசனம், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாய் இரு. யாத்திராகமம் 25:40. ஆண்டவர் மோசேயை சீனாய் மலைக்கு அழைத்திருந்தார். அங்கே பரலோகத்தின் ஆசரிப்பு கூடாரம், that original sanctuary in heaven, அதை ஆண்டவர் செய்தாராம், மோசேக்கு காண்பிக்கிறார். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, மலையிலே, சீனாய் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே என்னென்ன செய்ய வேண்டுமோ பொருட்கள் அனைத்தையும் நீ செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னார். இந்த வசனத்தை, இதே வசனத்தை நீங்கள் யாத்திராகமத்தில் பல முறை திரும்ப திரும்ப வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகத்திலையும் நீங்கள் வாசிக்கலாம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ பரலோகத்தில் இருக்கிறதாக என்ன காட்சியை, அந்த ஒரிஜினல் சாங்சுவரி, அந்த நிஜமான ஆசரிப்பு கூடாரத்தை பரலோகத்திலே பார்த்தாயோ அதே போலவே நீ செய்ய வேண்டும். பார்த்தீங்களா, அதான் ஒரிஜினல், அதான் மாடல். ஆகவே தேவன் தம்முடைய அந்த திட்டத்தை, ஆசரிப்பு கூடாரம் என்ற திட்டத்தை அவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அதை அப்படியே மோசே காண்பித்து அதுபோலவே நீ செய் என்று, அப்படி செய்வதற்கு எச்சரிக்கையாக இரு என்றும் அவர் சொன்னார். ஆகவே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தேவன் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நீளம், அகலம், உயரம், அதனுடைய பலகைகள் எத்தனை பலகைகள், திரைகள் எத்தனை திரைகள், மூடுதிரைகள், அது மட்டுமல்ல எந்தெந்த மிருகத்திலிருந்து தோள்களை எடுக்க வேண்டும், எந்த மரம், எந்த மரத்தின் பலகைகளை பயன்படுத்த வேண்டும். பைபிளில் படித்து பாருங்கள். சீத்தீம் மரம் அல்லது அகேஷியா வுட் என்று சொல்லுவார்கள், அந்த மரத்தை பயன்படுத்த வேண்டும். நோவா பேழைக்கு கொப்பேர் மரம், ஆசரிப்பு கூடாரத்திற்கு சீத்தீம் மரம் என்று வாசிக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் எல்லாவித அளவுகளையும் அவரே கொடுக்கின்றார். அவர் கொடுக்கிற அளவுகளிலிருந்து ஒரு துளி கூட மாறக்கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு அருமையான திட்டங்களை வைத்திருப்பார். ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கத்தையும் மோசேக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் என்னுடைய வாழ்வின் நுணுக்கங்களை அவர் அறியாமல் இருப்பாரா? அன்பான தேவ பிள்ளைகளே, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடாரம் குறித்த எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், எல்லா துல்லியமான அளவீடுகளையும் அவர் கொடுக்கிறார். யாத்திராகமம் 35ஆம் அதிகாரத்திற்கு சென்றால் 35லிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் அப்படியே தேவன் கொடுத்த அளவுகளின்படியே மோசே செய்து முடிக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, யாத்திராகமத்தில் 38, 39, 40 இந்த 3 அதிகாரங்களை நீங்கள் படித்தால் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே என்று நீங்கள் திரும்ப 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 வாசிக்கலாம். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகவே மோசே என்ன சொன்னாரோ அதை அப்படியே தேவன் சொன்னபடியே அவர் செய்தார். தேவன் வரைந்து கொடுத்த திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும். ஆண்டவர் அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்திற்காக ஒரு திட்டத்தை வரைந்து கொடுத்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கான திட்டத்தை இந்த புஸ்தகத்தில் வரைந்து கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தின்படி நாம் வாழ்கின்றோமா? மோசேயை போல கர்த்தர் கட்டளையிட்டபடியே நாம் நடக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யாத்திராகம புத்தகம் முழுக்க முழுக்க மீட்பு என்ற காரியத்தை பற்றி பேசுகிறது. வேதாகமத்தில் ஒவ்வொரு புஸ்தகத்திற்கும் ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு விளக்கம் கொடுக்கலாம். ஆதியாகமம் என்று எடுத்துக்கொண்டால் தொடக்கங்கள், பிகினிங்ஸ் என்று சொல்வார்கள். யாத்திராகமம் என்று எடுத்துக்கொண்டால் ரிடம்ஷன், மீட்பு என்று சொல்லுவார்கள். அதே போல் லேவியராகமம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு வார்த்தை தான், ஹோலினஸ், பரிசுத்தம் என்று சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொரு புத்தகத்திற்கும் ஒரே வார்த்தையிலே ஒரு விளக்கம் இருக்கிறது. 66 புஸ்தகங்களையும் 66 வார்த்தைகளாக சொல்லிவிடலாம். ஆக அன்பான தேவ பிள்ளைகளே, யாத்திராகம புஸ்தகம் நம்முடைய மீட்பை பற்றி பேசுகிறது.
அதில் 40 அதிகாரங்கள், முதல் 20 அதிகாரங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்படுதல், ஃபிசிக்கல் ரிடம்ஷன் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் ஃப்ரம் ஈஜிப்ட். எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறார்? சரீர ரீதியாக மீட்கிறார். அதே போல யாத்திராகமம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் படித்தோம் என்றால் ஸ்பிரிச்சுவல் ரிடம்ஷன் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ரிடம்ஷன் ஆஃப் காட்ஸ் பீப்புள், தேவ ஜனங்களுடைய ஆவிக்குரிய மீட்பு, பாவத்திலிருந்து அவர்களை எப்படி மீட்டெடுப்பது என்பதை யாத்திராகமம் 21 கடைசி வரைக்கும் 40ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் பேசுகிறார். அந்த பகுதியில் தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய மீட்பின் திட்டத்தை நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. இதை மனதில் வைத்து நாம் அடுத்த கேள்விக்கு கடந்து செல்லலாமா? ஆசரிப்பு கூடாரத்தின் பிராகாரத்தில் நிறைய பேர் பிரகாரம் அல்ல, பைபிளை நல்லா படித்து பாருங்க. பிராகாரம், ஆசரிப்பு கூடாரத்தின் பிராகாரத்தில் என்னென்ன பொருட்கள் இருந்தன? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை படிக்கும் பொழுது 3 என்ற எண்ணை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். மனிதன் மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மூவரும் ஒரே சிந்தையோடு நமக்காக இந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் ஒவ்வொரு பகுதியிலும் 3 பகுதிகள் என்று பார்த்தோம். பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம், 3 பகுதிகள். அதே போல் முதலாவது பகுதி பிராகாரம், கோட்டியாட். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 3 முக்கியமான பகுதிகளை பார்க்கலாம். முதலாவது என்னவென்றால் வாசல், வாசலுக்கு அடுத்தபடியாக வெண்கல பலிபீடம், வெண்கல பலிபீடத்திற்கு அடுத்தபடியாக தண்ணீர் தொட்டி அங்கே இருக்கும். ஆகவே பிராகாரத்தில் 3 பொருட்களை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொரு பொருளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது என்பதை ஒரு அடிப்படை சிந்தனையாக நம்முடைய மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், வாசல் ஒரே ஒரு வாசல் தான். நோவாவின் பேழைக்கும் ஒரே ஒரு கதவு தான் இருந்தது. என்ன அர்த்தம் என்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்ற இரட்சகரை தவிர வேறு எவரும் இல்லை. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்கு இயேசுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்பதை அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம். அதைத்தான் இந்த வாசல் சுட்டி காட்டுகிறது. அந்த வாசலிலே நுழைந்தவுடனே வெண்கல பலிபீடம். அங்கேதான் பாவிகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தங்களுடைய ஆடுகளை கொண்டு வருவார்கள். அந்த ஆடுகளை கொண்டு வந்து அதை தங்கள் கைகளால் வெட்டுவார்கள். பிற்பாடு ஆசாரியன் அதை எடுத்து கொண்டு போய் அந்த வெண்கல பலிபீடத்தில் அவன் பலி செலுத்த வேண்டும். பாவத்திற்கான பலி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை வெண்கல பலிபீடம் சுட்டி காட்டுகிறது. நம்முடைய கிருமாதார பலி அவர்தான் என்பதை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து சென்றால் தண்ணீர் தொட்டி. இரட்சிப்புக்குள்ளாக இயேசுவின் வழியாய் நுழைந்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இந்த அனுபவத்தில் நுழைகிற ஒரு மனிதன் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய பாவங்கள் போக அவன் தண்ணீரால் கழுவப்பட வேண்டும். ஞான ஸ்நானத்தை தண்ணீர் தொட்டி சுட்டி காட்டுகிறது. ஆகவே பிராகாரத்தில் ஒரு மனிதனுடைய, ஒரு பாவியினுடைய இரட்சிப்பின் அனுபவம் மிக அழகாக, அந்த நீதிமானாகுதல், ஜஸ்டிஃபிகேஷன் என்ற அனுபவம் அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. ஆகவே பிராகாரத்தில் இந்த 3 பொருட்களை நாம் பார்க்கின்றோம். யாத்திராகமம் 29:18 வாசிக்கிறோம். ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக, இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. வாசலுக்குள்ளே நுழைந்தவுடனே வெண்கல பலிபீடம் என்று சொன்னோமே, அங்கேதான் பாவத்திற்கான பரிகாரமாக ஆடோ அல்லது மாடோ பலி செலுத்தப்படும். அது சர்வாங்க தகன பலி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தம்மையே முழுமையாக நமக்காய் ஒப்பு கொடுத்தார் அல்லவா?
உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு என்று யோவான் ஸ்நானன் சொன்னாரே, யோவான் 1:29. ஆகவே இயேசுவைத்தான் இந்த வெண்கல பலிபீடம் சுட்டி காட்டுகிறது. தண்ணீர் தொட்டி கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் உண்டாக்கி அதில் தண்ணீர் வார்ப்பாயாக யாத்திராகமம் 30:18 வாசிக்கிறோம். இந்த தண்ணீரை வைத்து ஆசரிப்பு கூடாரத்திலே போவதற்கு முன்பதாக ஆசாரியர்கள் என்ன செய்வாங்களாம்? தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுவார்கள். நாமும் ஞானஸ்நானத்தின் வழியாக கழுவப்படுவதை அது குறிக்கிறது என்று நாம் பார்த்தோம். கொலோசையர் 2:12 படித்து பாருங்கள். ஞானஸ்நானத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே, ஹோலி பிளேஸுக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். அதாவது 2 அமைப்புகள் கொண்ட பிரகாரத்தை தாண்டி இருக்கக்கூடிய அமைப்பில் முதல் பகுதி தான் பரிசுத்த ஸ்தலம், ஹோலி பிளேஸ். அதிலையும் பாருங்கள் 3 பொருட்கள். பரிசுத்தலத்திற்குள்ளே நுழைந்தவுடனே உள்ளே நுழையும் பொழுது இடது பக்கம் வலது பக்கம், அந்த இடது பக்கம் தென்பகுதி, வலது பக்கம் வடபகுதி. அந்த தென்பகுதியில் நாம் பார்த்தால் நாம் பார்க்கக்கூடிய பொன் குத்து விளக்கு, 7 கிளைகள் கொண்ட பொன் குத்து விளக்கை பார்க்கலாம். இந்த பொன் குத்து விளக்கு அதற்கு எதிர் திசையில், வட திசையில் 12 அப்பங்கள், ஒவ்வொரு வரிசையிலும் 6 அப்பங்கள் 6 அப்பங்கள் என்று 1 டஜன் அப்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற சமூகத்தப்ப மேஜையை நாம் பார்க்கிறோம். வாசல் கிழக்கு பகுதியில் இருக்கிறது. இந்த விளக்கு தென்பகுதி, சமூகத்தப்ப மேஜை வடபகுதி. அப்படியே மேற்கு பகுதியில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மகா பரிசுத்தலத்தின் திரைச்சீலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு பீடம்தான் பொன் தூபபீடம் என்று நாம் பார்க்கிறோம். பொன் தூபபீடம். அப்போ பார்த்தீங்களா, பிராகாரத்தில் 3 காரியங்கள்: வாசல், வெண்கல பலிபீடம், தண்ணீர் தொட்டி. பரிசுத்த ஸ்தலத்தில் பொன் குத்துவிளக்கு, சமூகத்தப்ப மேஜை, பொன் தூபபீடம். இந்த 3மே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய அருமையான ஊழியங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த முழு ஆசரிப்பு கூடாரத்திலும் 3 திரைகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது வாசல் பக்கத்தில் ஒரு திரை, பிற்பாடு பரிசுத்தலத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்பாக ஒரு திரை, அதற்கப்புறம் மகா பரிசுத்தலத்தில் நுழைவதற்கு முன்பதாக அடுத்த திரை என்று 3 திரைகளை நாம் பார்க்க முடியும். நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாமா? பரிசுத்த ஸ்தலத்தின் பொருட்களை. சமூகத்தப்ப மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் தூபக்கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதன் மேல் வைப்பார்களாக. நித்திய அப்பமும் அதன் மேல் இருக்க கடவுது. என்னாகமம் 4:7. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்றார். அப்பம் என்பது இயேசுவை குறிக்கிறது. அப்பம் என்பது வசனத்தையும் குறிக்கும். மத்தேயு 4:4 படிக்கிறோம் அல்லவா? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீங்களும் நானும் இயேசுவின் மூலமாக, வசனத்தின் மூலமாக ஜீவன் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். அதே போல பொன் குத்துவிளக்கு. என்னாகமம் 8:2 பாருங்கள். நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும்போது 7 விளக்குகளும் விளக்குத்தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். விளக்குத்தண்டு என்பது பரிசுத்த ஆவியானவரை சுட்டி காட்டுகிறது. சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் வழி நடத்துகிறவர். விளக்கு என்பது வெளிச்சம் கொடுக்கும். ஆவியானவரும் நமக்கு சத்திய வெளிச்சத்தை காட்டுகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 4:5 பாருங்கள். அது மட்டுமல்ல, இயேசுவும் அவர் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார் என்று யோவான் 8:12 வாசிக்கிறோம். அவர் நம்மையும் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று மத்தேயு 5 சொல்லியிருக்கிறார். ஆகவே விளக்கு என்பது இயேசுவையும் அவருடைய பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவரையும் சுட்டி காட்டுகிறது.
அடுத்தபடியாக பொன் தூபபீடம். வெளியிலே வெண்கல பலிபீடம், உள்ளுக்குள்ளே பொன் தூபபீடம். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூபபீடத்தையும் சீத்திம் மரத்தினால் உண்டாக்குவாயாக. யாத்திராகமம் 30:1 வாசிக்கிறோம். இந்த தூபபீடத்தில் தான் உள்ளே நுழைகிற ஆசாரியன் நறுமணமான பொருட்களை அவன் அதிலே போடுவான். தூபபீடத்தில் அங்கிருந்து நறுமணமான புகை எழும்பும். நறுமணமான புகை என்பது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை குறிக்கிறது என்று வெளிப்படுத்தல் 8:2 மற்றும் 3 வாசிக்கிறோம். இந்த தூபபீடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறதை சுட்டி காட்டுகிறது. அதை 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் சார்பில் அவர் நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் ஜெபங்களை நறுமணமான புகையாக அவர் ஏறெடுத்து கொண்டிருக்கிறார். 141 சங்கீதம் 2 வாசித்து பாருங்கள். என் ஜெபம், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என்று தாவீது சொல்லுகிறார். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக இயேசுவின் மூலமாக நறுமணமான தூபமாக அங்கீகரிக்கப்படுகிறது. நாம் பாவிகள் தான். நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள் எல்லாமே நம்முடைய பாவ உள்ளத்திலிருந்தும் பாவ உதடுகளிலிருந்தும் பிறக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் இயேசுவின் கிருபையினாலே நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நறுமணமாய் பிதாவின் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் இன்றைக்கு தூபம் போட்டீர்களா? தேவனோடு இந்த நாளில் நீங்கள் ஜெபித்தீர்களா? தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டீர்களா? அப்படி முழங்கால் படியிட்டு தேவனோடு பேசுவோம் என்று சொன்னால் அது தேவனுக்கு முன்பாக நறுமணமாய் இருக்கும். ஜெபிக்கிறவர்கள் வாழ்க்கை என்றுமே மனம் வீசுகிறதாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நறுமணம் வீசுகிறதா? ஜெபத்தின் மூலமாக. ஜெபிக்காமல் நம்முடைய வாழ்க்கை நாற்றம் வீசுகிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் தூபபீடம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. அடுத்த பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்வோமா? வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த விசேஷித்த பொருள் என்ன? இந்த மகா பரிசுத்தலத்தில் இருந்த ஒரு முக்கியமான பொருள் என்னவென்றால், யாத்திராகமம் 26:34 மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக. உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்தது. இதிலையும் 3 காரியங்களை நான் பார்க்கின்றேன். பெட்டி இருக்கிறது, அது முதலாவது காரியம். 2வது நீங்கள் பார்த்தால் அதனுடைய மேல் பகுதி, இந்த பகுதியைத்தான் கிருபாசனம் என்று சொல்லுவார்கள், மர்சி சீட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த தூதர்களால் ஆன சிலை, அந்த 2 தூதர்களுக்கு இடையில தான் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பெட்டி இருக்கிறது, கிருபாசனம் இருக்கிறது, அங்கே தேவனுடைய மகிமை தங்குகிறது. 3 காரியங்கள். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த பெட்டிக்கு உள்ளே போனால் அதற்குள்ளேயும் 3 பொருட்கள். நீங்கள் வேதாகமத்தில் படித்து பாருங்கள். 1, 2 கற்பலகைகளில் எழுதப்பட்ட 10 கற்பனைகள். 2வது ஆரோனின் துளிர்த்த கோல். 3வது மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம் என்று பார்க்கிறோம்.
பாருங்கள், அடுத்த கேள்விக்கு நாம் சென்றால், உடன்படிக்கை பெட்டிக்குள் என்ன இருந்தது என்ற கேள்விக்கான வசனம் யாத்திராகமம் 25:21. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்கு உள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக, 10 கட்டளைகளை வைப்பாயாக என்று வாசிக்கிறோம். உபாகம் 10:4-5 வசனங்கள். முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவில் இருந்த உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி அந்த பலகைகளை நான் செய்த பெட்டியிலே வைத்தேன். கர்த்தர் என் கட்டளையிட்டபடியே அவைகள் அதிலே வைத்திருக்கிறது. பெட்டிக்குள்ளே இருந்த முக்கியமான பொருள் 10 கட்டளைகள் அடங்கிய 2 கற்பலகைகள். அதுக்கப்புறம் ஆரோனின் துளிர்த்த கோல், மண்ணா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம். கவனித்தீர்களா? ஒவ்வொரு இடத்துலையும் 3 3 3 3 என்று நாம் பார்க்கிறோம். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய ரட்சிப்புக்காக எவ்வளவு அருமையான ரட்சிப்பின் திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எப்படி நாம் ரட்சிக்கப்படுகிறோம், ஒரு பாவி எப்படி ரட்சிக்கப்படுகிறான். எபிரேயர் 9:22, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை உணரும் பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவி மரிக்க வேண்டும். இதுதான் உண்மையான திட்டம். ஆனால் தேவன் அதற்கு மாற்று ஏற்பாடு செய்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்கள் மரித்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் என்ன செய்தார்? வேறொரு மிருகத்தை அவர் பலி செலுத்தினார் என்பதை அவர் பலி செலுத்தும்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார். ஆகவே ஆதாம் ஏவாள் பலி செலுத்தி இருக்க வேண்டும். அவர் பலி செலுத்தினார்கள் என்று வேதாகமத்தில் நேரடி வசனம் இல்லை. ஆனால் ஆதியாகமம் 3:21 படித்து பாருங்கள். தேவன் அவர்களுக்கு தோல் உடைகளை உடுத்தினார் என்று வாசிக்கிறோம். ஒரு தோல் பெறப்பட வேண்டும். 2 பேருக்கும் 2 தோள்கள். கண்டிப்பாக 2 ஆடுகள் பலி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். பார்த்தீங்களா? அப்போது ஒருவன் பாவி என்று சொன்னால் அவனுடைய பாவத்திற்கு பரிகாரமாக, அவனுடைய பாவத்திற்கு பதிலாக ஒரு மிருகம் பலியிடப்படும் காரியத்தை தேவன் ஏதேனிலேயே அறிமுகப்படுத்தி வைத்திருந்தார். அந்த பலிமிருகம், அந்த ஆட்டுக்குட்டி எதிர்காலத்தில் இயேசு வந்து சிலுவையில் நமக்காக மரிப்பார் என்பதை சுட்டி காட்டுகிறது. இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று இயேசு மத்தேயு 26:28 சொன்னாரே. ஆக பிரியமானவர்களே, ஆசரிப்பு கூடாரம் அந்த காலகட்டத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் ஆடு அல்லது மாடு, புறா இவை எல்லாவற்றையும் பலி செலுத்தினவர்கள் எதிர்காலத்தில் இயேசு வருவார், மேசியா வருவார், சிலுவையிலே மரிப்பார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இன்றைக்கு நாமோ சிலுவைக்கு பிற்பாடு 2000 ஆண்டுகள் கழித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் சிலுவையை பின்னோக்கி பார்க்கிறோம். சிலுவைக்கு முன்னாக இருந்த எல்லாருமே சிலுவையை முன்னோக்கி பார்த்தார்கள். நாம் சிலுவையை பின்னோக்கி பார்க்கிறோம். இயேசு வந்தார், தேவாட்டுக்குட்டியாக மரித்தார் என்பதை நமக்கு ஆசரிப்பு கூடாரம் சுட்டி காட்டுகிறது. பாவங்களுக்காக மிருகங்கள் பலி செலுத்தப்பட்ட பொழுது பாவங்களுக்கு என்ன நேரிட்டது? வேதாகமத்தில் பாருங்கள், லேவியராகமம் 1:4-5 வசனங்கள். அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்லக்கடவன். ஆசரிப்பு கூடாரத்தில் 2 விதமான ஆராதனைகள் நடைபெற்றன. ஒன்று அன்றாட பலி, டெய்லி சாக்ரிஃபைஸ் அல்லது டெய்லி சர்வீஸ் என்று சொல்வார்கள். அன்றாட ஆராதனை அல்லது அன்றாட பலி. இதை குறித்து லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் தெளிவாக படிக்கலாம். இன்னொரு ஆராதனை, அதை வருடாந்திர ஆராதனை என்று சொல்வார்கள். இயர்லி சாக்ரிஃபைஸ் ஆர் இயர்லி சர்வீஸ். வருடாந்திர ஆராதனை அல்லது வருடாந்திர பலி என்று சொல்வார்கள். அதை பற்றி லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில், லேவியராகமம் சாப்டர் 16 அதில் படித்தோன்னா நமக்கு தெளிவாக விளங்கும். என்ன நடக்கும் இந்த அன்றாட ஆராதனை? அன்றாட ஆராதனை எல்லாமே பிராகாரத்திலும்
பரிசுத்த ஸ்தலத்திலும் நடக்கும். வருடாந்திர ஆராதனை வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்தலத்தில் மட்டும் பிரதான ஆசாரியனால் அது நடத்தப்படும். ஆசாரியர்கள் எல்லாரும் அன்றாட ஆராதனையில் பங்கெடுத்து நடத்துமார்கள். பாருங்க, இங்கே வாசிக்கிறோம், ஒரு பாவி, அது ஆசாரியன் ஆனாலும் சரி, ஒரு ஆசாரியன் என்று சொன்னால் அல்லது மூப்பர்கள் என்று சொன்னால் காளையை பலி செலுத்த வேண்டும். பிற்பாடு பிரபுக்கள், சாதாரண மக்கள் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டி என்றெல்லாம் ஆண்டவர் வைத்திருந்தார். ஏழைகள் என்றால் புறாக்களை பலி செலுத்தலாம். மிகவும் ஏழைகள் என்றால் அவர்கள் என்ன செய்யலாம்? மெல்லிய மாவு அல்லது பானபலி இதெல்லாம் செலுத்துவார்கள். இப்படி ஆண்டவர் எல்லாருக்கும் ஏற்ற வகையில், என்ன அர்த்தம்னா, ரட்சிப்பு எல்லாருக்குமே உண்டு, பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் உண்டு. பணக்காரன் ஏழை என்று எந்த வித்தியாசமும், இருக்கப்பட்டவன் இல்லாதவன் எந்த வித்தியாசமும் தேவன் பார்ப்பதில்லை. எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆகவே ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஒரு பலிமிருகத்தை, ஆடோ மாடோ அவன் கொண்டு வந்து அதன் மேல் அவன் தன்னுடைய கைகளை வைத்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்த பிற்பாடு அவனுடைய பாவங்கள் எல்லாம் அந்த மிருகத்தின் மேல் போகிறதாக அந்த விசுவாசம் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. பிற்பாடு தன்னுடைய சொந்த கையினாலேயே பாவி என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆட்டை அல்லது அந்த காளையை அவன் கொல்ல வேண்டும். அப்படித்தான வசனத்தில் படிக்கிறோம். என்ன அர்த்தம் என்று சொன்னால், என்னுடைய பாவத்திற்காக ஒன்றும் அறியாத அந்த மிருகம் என்னுடைய பாவங்களை சுமந்து அது மரிக்கிறது என்று பொருள். அப்படித்தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பாவமறியாத அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் அவர் மரித்தார் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நாம் என்றோ மரித்திருக்க வேண்டும். இன்றும் உயிரோடு இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இயேசுவின் ஈடு இணையற்ற கல்வாரி தியாக மரணம்தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறது. முழு சபைக்காக மிருகபலி செலுத்தப்படும் பொழுது பாவத்திற்கு என்ன நேரிடும்? நாம் பார்க்கிறோம், ஒரு பாவி தன்னுடைய பாவத்திற்காக ஆடு அல்லது மாடு அவன் பலி செலுத்துகிறான். அந்த இரத்தத்தை ஆசாரியன் ஒரு பாத்திரத்தில் பிடித்து கொண்டு அவர் என்ன செய்வாராம்? தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே 7 தரம் தெளித்து என்று லேவியராகமம் 4:17 வாசிக்கிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்லக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தில் செல்லக்கூடிய ஆசாரியன் மகா பரிசுத்தலத்துக்கு முன்பாக ஒரு திரை இருக்கும். அந்த திரையில் அவன் 7 தரம் தெளிப்பான். அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு பாவியிடம் அல்லது ஒரு சபையிடம் இருக்கிற பாவம் அப்படியே இரத்தத்தின் வழியாக என்னாகுது? டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆலயத்திற்குள்ளே போகிறது. பாவங்கள் தேவனுடைய ஆலயத்தில் பதிவு செய்யப்படுகின்றன என்று பொருள். ஒரு பாவி தன்னுடைய பாவத்துக்காக வந்து பலி செலுத்துவது அந்த அன்றாட ஆராதனையில் நடக்கும். சபைக்காக, முழு சபைக்காக சுத்திகரிப்பு செய்வது எப்போ நடக்கும்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்காக ஆசரிப்பு கூடாரத்தின் எந்த 2 அடையாளங்களை நிறைவேற்றினார்? ஆசரிப்பு கூடாரம் என்றாலே அதில் எடுத்துக்கொண்டால் 2 முக்கியமான காரியங்கள் அல்லது 2 முக்கியமான நபர்கள் என்று கூட சொல்லலாம். ஒன்று, ஆசரிப்பு கூடாரத்தில் ஆட்டுக்குட்டி தேவை. ஆட்டுக்குட்டியோ அல்லது காளையோ ஒரு பலிமிருகம் தேவை. ஏன்னா அதுதான் ரத்தம் சிந்த முடியும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் நடக்கலை அப்படின்னா அந்த ஆசரிப்பு கூடாரமே அவசியம் கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 5:7, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டி வேலையை இயேசு கிறிஸ்து செய்தார். பிராகாரத்திலே எப்படி
அந்த வெண்கல பலிபீடத்தில் மிருகம் பலி செலுத்தப்படுமோ அதே போல் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக அவர் சிலுவையிலே பலியானார். ஆட்டுக்குட்டி இயேசுவே. இது முதலாவது அவர் நிறைவேற்றின ஆட்டுக்குட்டி ஊழியம். இரண்டாவது, இயேசுவினுடைய இரண்டாவது ஊழியம் என்ன அப்படின்னா, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். எபிரேயர் 4:14 வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியாக பூமியிலே வந்து ஊழியம் செய்தவர் தம்முடைய மரணத்தை நிறைவேற்றி முடித்த பிற்பாடு பரலோக தேவ ஆலயத்தில் அவர் இன்றைக்கும் நமக்காக பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்படியானால் ஒரு ஆசிரியர் கூடாரத்தில் 2 முக்கியமான ஊழியம். என்ன ஊழியன்னா, ஒன்று ஆட்டுக்குட்டி, இன்னொன்று ஆசாரியன். ஆனால் அது ரெண்டுமே, அந்த ஆட்டுக்குட்டியும் இயேசுவே, அந்த ஆசாரியனும் இயேசுவே என்று 2 ஊழியங்களை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் என்பதை வேதம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. இயேசு நமக்கு தந்தருளின நீதிக்காக வேதாகமம் என்ன 6 வாக்கு தத்தங்களை குறிப்பிடுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு பாவிக்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டது போல இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கக்கூடிய கிருபாதார பலியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். ஒரு பாவி அவன் வந்து தன்னுடைய பாவத்தினத்தம் ஒரு ஆட்டை பலி செலுத்தும் பொழுது அந்த இரத்தத்தின் மூலமாக அவன் மன்னிக்கப்பட்டவனாய் கடந்து செல்கிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தமது ஜீவனை கல்வாரியிலே கொடுத்தாரே. அவரை விசுவாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இயேசுவிடம் வந்து நாம் பாவங்களை அவரிடத்தில் ஒப்படைத்தால், தேவாட்டுக்குட்டியாம் இயேசுவிடம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது அறிக்கை இட்டு விட்டுவிட்டால் என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு பாவமே செய்யாதவர்களாக பரலோகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். இது எத்தனை பெரிய பாக்கியம்! அவருடைய தியாகத்தினாலே, அவர் நமக்கு அருளக்கூடிய நீதியினால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள். 6 வாக்குத்தத்தங்களை பார்க்கலாமா? முதலாவது, அவர் நமது பாவங்களை மறைத்து நம்மை குற்றமற்றவர்களாக எண்ணுகிறார். அதுதான் 1 யோவான் 1:9 படித்தோம். நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். ஏசாயா 44:22 படிக்கிறோம், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் கார்மேகத்தை போல நான் அகற்றிவிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்மை குற்றமற்றவர்களாக, பாவிகளை பாவமே செய்யாதவர்களாக தேவன் தம்முடைய நீதி நிமித்தம் நம்மை மாற்றுகிறார். இரண்டாவது, இயேசு நம்மை தேவ சாயலாக மாற்ற வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ரோமர் 8:29 படித்து பாருங்க. அங்கே வாசிக்கிறோம், நம்ம எல்லாரையும் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படி தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை போல மாறணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அந்த வாக்கு தத்தத்தை ரோமர் 8:29 வாசிக்கிறோம். மூன்றாவதாக, நம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க நமக்கு விருப்பம் மற்றும் ஆற்றலை இயேசு கொடுக்கிறார். தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்க வல்லவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்றால் அதற்கான விருப்பம் தேவை, அதை செய்வதற்கான ஆற்றல் தேவை. எல்லாமே இயேசுதான் நமக்கு கொடுக்கிறார். உயிரை கொடுத்தவர் நமக்கு பரிசுத்த ஆவியையும் கொடுக்கிறார். தம்முடைய நீதியை நமக்கு கொடுத்தவர் நமக்கு ஆற்றலையும் கொடுக்கிறார். கடந்த கால பாவங்களை தம்முடைய இரத்தத்தினாலே மன்னித்தவர் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் இயேசுவுக்காக வாழ்வதற்கென்று பலனை தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலம் அவர் கொடுக்கிறார். அன்பானவர்களே, பிலிப்பியர் 2:13 அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம்.
4வது, தேவனை மகிழ்விக்க இயேசு நமக்கு உதவி செய்வார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டும். 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கலாமா? அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். பிதாவாகிய தேவனை, கிறிஸ்துவை, ஆவியானவரை நாம் மகிழ்விக்க வேண்டும். தேவனை மகிழ்விப்பதற்கு இயேசு நமக்கு உதவி செய்வார். எபிரேயர் 13:20 மற்றும் 21 வசனங்களை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குமாறாக அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை சீர் பொருந்தின ஒரு வாழ்க்கைக்கென்று நம்மை வழி நடத்துவார். அதற்கு இயேசு உதவி செய்வார். 5வது, அவருடைய பாவமற்ற வாழ்க்கை மற்றும் மரணம் நம்மை மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். நாம் தேவனுக்குள் அவருடைய நீதியாகும் பொருட்டு பாவம் அறியாத அவரை, இயேசுவை நமக்காக பாவம் ஆக்கினார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். நாம் நீதி உள்ளவர்கள், நீதிமான்கள் ஆகணும் என்பதற்காக இயேசு ஒரு பாவியை போல அவர் என்ன பண்ணாராம்? சிலுவையில் மரித்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, மரண தண்டனையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதற்காக இயேசு அந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இது எத்தனை பெரிய அற்புதமான வாக்குத்தத்தம்! இயேசு நமக்காக பாவமானார். நாம் அவருடைய நீதியை, அவருடைய குணத்தை, அவருடைய பரிசுத்தத்தை பெறுவதற்காக. 6வது, இயேசுவின் வருகை நிமித்தம் நம்மை விசுவாசம் உள்ளவர்களாக வைக்க அவர் கடமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலுவாதபடி நம்மை காக்க வல்லவர். மகிழ்ச்சியோடு தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம்மை நிறுத்த வல்லவர் என்று யூதா 24 வாசிக்கிறோம். நம்மிடத்தில் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் பரியந்தம் நிறைவேற்றி முடிப்பார் என்று பிலிப்பியர் 1:5 வாசிக்கிறோம். ஆண்டோட வருகை மட்டும் நம்ம கடைசி வரைக்கும் விசுவாசம் உள்ளவராக தேவன் நம்மை காத்து கொள்வார். நம்ம நினச்சிடக்கூடாது கடைசி வரைக்கும் நான் உண்மையாக நின்றுவேன், நான் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பேன். நம்மிடத்தில் சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. நம்ம விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகிறவர், விசுவாசத்தை துவங்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர் எல்லாமே இயேசுதான். அது எபிரேயர் 12:1 நாம் படிக்கலாம். ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர் இயேசுவே. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசரிப்பு கூடாரம் முழுக்க முழுக்க இயேசுவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நீதிமானாக்கப்படுவதற்கு ஒரு நபர் ஏதேனும் வேலை செய்ய வேண்டியது உள்ளதா? நீங்களும் நானும் நீதிமான் ஆக வேண்டும் என்றால் நம்ம ஏதாவது இதை செய்தால் அதை செய்தால் நீதிமானாகி விடுவோமா? பாருங்கள், பைபிளில் வாசிக்கிறோம். மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறதை நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? லூக்கா 6:46. அந்த வசனமும் இந்த வசனமும் ஏறக்குறைய ஒன்றுதான். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, வேதாகமத்தில் என்னெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறாரோ அதுதான் அவருடைய சித்தம். அதை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய சித்தம் செய்தால் போதும். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேறு வேலைகள், வேறு கிரியைகள், இதை செய்தால்தான் ரட்சிப்பு, இதை செய்தால்தான் பரலோகத்துக்கு போவேன் என்று நமக்கு நாமே நம்முடைய சுய இஷ்டத்தின்படியான செய்கைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாவ நிவாரண நாளில் என்ன காரியம் சம்பவிக்கும்? இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம். நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, வருடாந்திர பலி வருஷத்துக்கு ஒரு முறை 7ஆம் மாதம் யூத கேலண்டர் படி 7ஆம் மாதம் 10ஆம் நாளில், திஸ்ரி என்ற மாதம் 10ஆம் நாளில் வருடத்திற்கு ஒரு முறை மகா பரிசுத்தலத்தில் பிரதான ஆசாரியன் உள்ளே நுழைந்து முழு சபைக்காக பாவ நிவாரணம் செய்வார், சுத்திகரிப்பு செய்வார்.
தினந்தோறும் பாவிகள் தங்களுடைய பாவங்கள் நிமித்தம் ஆடுகளை கொண்டு வந்து அல்லது மாடுகளை கொண்டு வந்து பலி செலுத்தினார்கள். அவர்கள் பாவங்கள் இரத்தத்தின் வழியாக உள்ளே சென்றிருக்கிறது ஆலயத்திற்குள்ளே. அதனால் ஆலயம் தீட்டுப்பட்டு விட்டது, பாவங்களினால் தீட்டுப்பட்டு விட்டது. இப்பொழுது ஆலயத்தை சுத்திகரிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பாவ நிவாரண நாள் என்ற பண்டிகை தேவன் அதனால் தான் கொடுத்தார். அதை குறித்து லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 30ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம், இஸ்ரவேல் மக்கள் எல்லாம், முழு சபை அவருடைய பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். இதைத்தான் யோம் கிப்போர் என்று சொல்வார்கள். டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண நாள். இப்படி ஒரு பண்டிகையை யூதர்கள் இன்றைக்கும் கடைபிடிக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. அன்றைக்கு பிரதான ஆசாரியன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வருடத்திற்கு ஒரு முறை மகா பரிசுத்தலத்தில் பிரவேசித்தது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அவர் உயிரோடு எழுந்து பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் ஊழியம் செய்து இப்பொழுது மகா பரிசுத்தலத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்தலத்தில் பிரதான ஆசாரியன் ஊழியம் செய்தாரோ அதே போல இன்றைக்கும் இயேசு மகா பரிசுத்தலத்தில் பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று வேதாகமம் பல இடங்களில் எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பரலோக ஊழியத்தை, பிரதான ஆசாரிய ஊழியத்தை குறித்து எபிரேயர் புத்தகத்தில் தெளிவாக நாம் வாசிக்கின்றோம். பரலோக ஆசரிப்பு கூடாரத்தின் சுத்திகரிப்பு பழைய பாவ நிவாரண நாளை முன் அறிவிக்கிறதா? ஆம், முன் அறிவிக்கிறது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகளை இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமை என்று எபிரேயர் 9:23 வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இந்த பாவ நிவாரண நாளில் என்ன செய்வார்களாம்? 2 ஆடுகளை தெரிந்து கொண்டு, ஒன்று கர்த்தருடைய ஆடு, இன்னொன்று போக்காடு, சாத்தானுடைய ஆடு என்று சொல்லி சீட்டு போட்டு பிரித்து வைத்து ஜனங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காக கர்த்தருடைய ஆட்டை வெட்டி பலி செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்து கொண்டு போய் மகா பரிசுத்தலத்தில் தெளித்து அந்த ஆசாரியன் அந்த பாவங்களை சுமந்து கொண்டு வந்து அந்த போக்காட்டின் மீது, சாத்தானுடைய ஆட்டின் மீது அவன் பாவங்களை போட்டு அறிக்கையிட்டு அந்த ஆட்டை கொண்டு போய் ஆளில்லாத வனாந்தரத்தில் விட்டு விடுவான் என்று லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தில் தான் பாவ நிவாரண நாளை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவங்களையும் பிசாசின் மேல் போட்டு அவனை 1000 ஆண்டுகள் இந்த பூமியின் இருட்டடிப்பில் போடுவதற்கு முன்பதாக தம்முடைய கடைசி ஊழியத்தை மகா பரிசுத்தலத்தில் நிஜமான பாவ நிவாரண நாள் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தில் பிரதான ஆசாரியராக அந்த ஊழியத்தை அவர் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். சீக்கிரத்தில் இயேசுவானவர் அந்த பிரதான ஆசாரிய ஊழியத்தை முடிவு செய்ய போகிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? இயேசு உங்களை, என்னை பரிசுத்தவானாக மாற்றுவதற்கு, அற்புதங்களை செய்ய நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் இயேசுவின் கையில் ஒப்படைக்க ஆவலாக இருக்கிறீர்களா? ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி, நீர் என்னுடைய தேவாட்டுக்குட்டி, நீர் என்னுடைய பிரதான ஆசாரியன், என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்மை போல என்னை மாற்றும் அந்த அற்புதத்தை என்னிலே செய்யும் என்று நம்மை நாமே அவருக்கு ஒப்படைக்கலாமா? ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த நாளில் நீர் வரைந்து கொடுத்த ஆசரிப்பு கூடார திட்டத்தை ஓரளவுக்கு நாங்கள் படித்தோம். இன்னும் ஆழமாய் படிக்க எங்களுக்கு அதிக கிருபைகளை தாரும். கர்த்தாவே, பாவிகளாய் எங்களை பாவமே செய்யாதவர்கள் போல இயேசுவின் தியாகத்தின் நிமித்தம் எங்களை மாற்ற நீர் சித்தம் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற யாராயிலும் பாவங்களினால் உழன்று கொண்டிருந்தால் அவர்களை தொட்டு ஆண்டவரே விடுவியும், பரிசுத்தமாக்கும். இந்த இரட்சிப்பின் சத்தியத்தை நாங்கள் புரிந்து அதில் நடக்கவும், இதை பிறர் நடப்பதற்கு அவர்கள் வழி நடத்தவும் எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வேத பாடத்தில் சந்திப்போம்.
ஆமென். வேத பாட ஆராய்ச்சியில் போதுமான ஆச்சரியமான உண்மைகளை ஆய்வு செய்ய விருப்பமா? சத்தியம் நிறைந்த இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சந்தோஷமாக காண அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. இதன் அற்புதமான உண்மைகளை AFTV.org ஊடக நூலகத்தில் காணலாம். AFTV.org இல் நீங்கள் காணொளி மற்றும் கேளலை விளக்க காட்சிகள் அனைத்தையும் அதனுடன் அச்சிடப்பட்ட உள்ளடக்கத்தையும் இலவசமாக பெறலாம். வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் உங்கள் கணினி அல்லது மொபைல் சாதனத்தில் இருந்து பெற முடியும். AFTV.org பார்வையிடுங்கள். 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. பெரோயா பட்டணத்து சபை விசுவாசிகள் தாங்கள் சத்தியங்களை கேட்ட பிற்பாடு தங்கள் இல்லத்திற்கு சென்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தோடு ஒப்பிட்டு மீண்டும் படித்தார்கள். அதுபோலவே நீங்களும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தீர்க்க தரிசன தொடர் கூட்டங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய செய்தி சம்பந்தமான இலவச பிரதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த இலவச பிரதியை நீங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே சென்று நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு படித்து வேதத்தில் உள்ளபடியே கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படித்த பிற்பாடு உங்கள் நண்பருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.